ரெண்டாவது எபிசோட்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பிம்மோட கம்பெனில இருந்து இந்த வைரஸ் பரவ கூடவே பிம் பார்ட்டிகல்ஸும் பரவுது. பூச்சியில இருந்து பரவ வர ஏன் ஜாம்பிஸ் கூட காஜரா சைஸ்க்கு மாறிடுது. இதுக்கு நடுவில் நம்ம ஷாங்ஸி ஜாம்பிஸ் கூட சண்டை போட கரெக்டா அப்பான்னு பார்த்து அவங்க அப்பா 10 ரிங்ஸ் களத்துல இறங்குறா. அப்படி அப்பனும் மௌனும் சேர்ந்து ஜாம்பிஸ் அடிச்சு ஊடுகட்ட அப்ப திடீர்னு நம்ம பயல ஒரு ஜாம்பி கடிச்சிடுது. 1000 தான் இருந்தாலும் மகனாச்சு, இவரு தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்லன்னு அவர்கிட்ட இருந்த 10 ரிங்ஸை பயலுக்கு கொடுத்து காப்பாத்தி அவனை ஹெலிகாப்டர்ல ஏத்தி அனுப்பிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல நம்ம பசங்க சிட்டி ஆஃப் த சீன்ற ஒரு இடத்துக்கு போக அங்க உள்ள போன உடனே பையன் நம்ம ரெட் மேல மோத அவன் இவன் கையை பார்த்துட்டு இவனை ஜாம்பி நினைச்சு சண்டைக்கு போக கலவரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டா அந்த இடத்தோட பாஸ் ஜீமோ நம்ம பசங்களை ஷிப்புக்குள்ள ஏத்திக்கிறா. அப்படி அவன் ஷிப்புக்குள்ள இருக்க மக்களுக்கு எல்லாம் சொற்பொழி வார்த்தை. அப்ப திடீர்னு தண்ணிக்குள்ள இருக்கிற நம்ம நேமோர் ஷிப்பை நோக்கி வரான்னு தெரிய வருது. இவனுக்கு தான் ஹீரோனாலே பிடிக்காது, அதனால நம்ம ரெட்டோட டீமை மட்டும் நேமோருக்கு பலி கொடுத்துடலாம்னு வெளியே அனுப்பிட அவன் இவனுங்களை தள்ளிக்கிட்டே உள்ள வந்துடுறான். உள்ள வந்து அவனை ஹல்க் சாம்பர்ல அடைக்க கூட வந்த சோல்ஜர்ஸ் நம்ம பசங்க உள்ள பூந்து சொருக ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு கட்டத்துல அவன் சாம்பர்லாம் உடைச்சிட்டு வெளியே வந்து நம்ம பசங்களை முட்டு சந்தில வச்சு முட்டை போக நம்ம மார்வல் செக்கா அவன் வாய்க்குள்ளேயே கையை விட்டு தலையை வெடிக்க வச்சு கொண்டுடுறா. இதுக்கு மேல அந்த ஷிப்புக்குள்ள இருந்தா நமக்கு சங்குதான்னு அங்க இருக்கிற சேஃப்டி பாடுக்குள்ள போக அந்த பாட மேனுவல் ஆக்டிவேட் பண்ண யாராச்சும் ஒரு ஆள் ஷிப்புக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்கிறது நம்ம எழினாதான் ரெட்டுக்கு தெரிய வர கதறி அழுகிறான். கடைசியா அந்த பாட ஆக்டிவேட் பண்ணி தப்பிக்க வச்சுட்டு ஒரு சரக்க போட்டுட்டு அங்கேயே உட்காந்துடுறா. நம்ம பசங்களும் நியூ ஆஸ்கார்டை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறானுங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.